குடல் கிரேவி குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப டைம்லாம் ஆகாது. 2 ஸ்பூன் எண்ணெய், ஏலக்காய், பட்டை, சோம்பு கொஞ்சம், ஒரு பிரிஞ்சலை, 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம். இதை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். 2 வெங்காயமே போட்டால் தான் அந்த குடல் கிரேவி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போடணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்படின்னா தான் குயிக்காக வேகும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடணும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கணும். அடுத்து வந்து 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி போடக்கூடாது, அது போட்டால் வேகாது, நல்லா இருக்காது. பேஸ்ட் மாதிரி எடுத்தால் தான் கிரேவியாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா அந்த தக்காளி வந்து ரொம்ப நேரம் ஆகும், அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. நான் வந்து கடையில் உள்ள பொடி தான், மட்டன் பொடிக்கு தான் யூஸ் பண்ணேன். 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் மட்டன் மசாலா. இது நல்லா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கணும். அடுத்தது வந்து நம்ம வந்து 1 கிலோ குடல்கறி, 1/2 கிலோ வந்து குடல் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டு, மஞ்சப்பொடி, உப்பு போட்டு 8 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதில் தனியாக கறியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து கிளறி கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாமே குடலில் ஃபிக்ஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு இருக்கான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடணும். உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கணும். அப்படின்னா இந்த குடலோட தண்ணி, அந்த மசாலா இது எல்லாமே செட் ஆகி வரும். சீக்கிரம் செஞ்சிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். குடல் கறி செய்கிறது ரொம்ப ஈஸி, குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு, குடல் கிரேவி எப்படி இருந்ததுன்னு.